வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? நம்ம எம்எல்ஏக்களை வைத்துதான் தேமுதிகவுக்கு எதுக்கு ராஜ்யசபா சீட் எம்பி கொடுக்கணுமா? அப்படி ஒன்றும் அக்கட்சியே நமது கூட்டணிக்கு தேவலை என்று அதிமுக தொண்டர்களே ஒரு அதிருப்தி நிலவி கொண்டிருக்கிறதா? அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் ஒற்றிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடென அனைத்துமே அரசியல் களத்திலிருந்தே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா? அந்த வகையில்தான் தமிழக அரசில் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கணக்குகள் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறதா? குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுக கூட்டணியில் தேமுதிக நீடிப்பதும் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கண்டிப்பாக வழங்கப்படலாம் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறதா? அதாவது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் சலசலப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்குது. என்னவென்றால், எங்கள் கட்சியின் உழைப்பில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களின் பலத்தை கொண்டுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத அந்த தேமுதிகவிற்கு ஏன் அந்த பதவியை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அதிமுக நிர்வாகத்திலேயே ஒரு புதிய சலசலப்பை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா? அது மட்டுமின்றி அதிமுகவின் ஒரு அடிமட்ட தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை ஓங்கி ஒழிக்க தொடங்கியிருக்கிறது இந்த செய்திதான். அதாவது அதிமுகவில் தற்போதைய பலத்தை கொண்டு ஒரு மாநிலங்களவை எம்பி உறுப்பினர் எளிதாக தேர்ந்தெடுக்க முடியும் என்ற சூழலில்தான் அந்த வாய்ப்பை தன் கட்சிக்காரர்களுக்கு வழங்காமல் கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் தாரை வளர்ப்பது என்று ஒரு நியாயமற்ற என்பதே பலரின் வாதமாகவும் உள்ளதா? அதாவது விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு தேமுதிக வாக்கு வங்கி என்பது கணிசமாகவே குறைந்துள்ளது. தமிழகத்தில் தேர்தலை அக்கட்சியால் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் வாக்குகளை கண்டிப்பாக ஈர்க்க முடியாது என்ற மனநிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறதா? அது மட்டுமின்றி அதிமுகவின் கருதுகள் என்னவென்றால், ஒரு மிக குறைந்த வாக்கு சதவீதமுள்ள ஒரு கட்சிக்கு எதற்கு நாங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே சில குரல்களெல்லாம் ஒலிக்க தொடங்கியதாகவும் அரசியல் வியூகங்கள் எல்லாம் கிளப்பியிருக்கிறதா? அதாவது தேமுதிக தரப்பில் அதிமுகவுடன் ஒரு நீண்டகால நட்புறவை பேணி வருவதாகவும் கடந்த தேர்தலில் அதிமுக வெற்றிக்காகவே தங்கள் தொண்டர்கள் கடுமையாக உழைத்ததாகவும் கூறி வருகிறார்கள். பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கண்டிப்பாக கட்சி மீண்டும் புத்துயிர் பெற்று வருவதால் தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தேவை என்பதை அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். ஆனால் அதிமுக தொண்டர்களோ மக்களவை தேர்தலில் படுதோல்வியடைந்த ஒரு கட்சிக்கு ஏன் நாங்கள் எல்லாம் ராஜ்யசபா சீட் வழங்க வேண்டும், அதற்கு கண்டிப்பாக கூட்டணி அவர்கள் தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில்தான் அதிமுக தொண்டர்களே ஒரு பெரும் அதிருப்தி எல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா? இந்த வகையில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழலையும் உருவாக்கி இருக்கிறதா? ஒருபுறமோ வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு பலமான கூட்டணியை காட்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு உள்ளது. மறுபுறமோ சொந்த கட்சிக்குள் நிலவும் அதிருப்தியை சமாளிக்க வேண்டியிருக்கிறதா? தேமுதிகவை வெளியேற்றினால் கண்டிப்பாக அது கூட்டணியின் பலத்தை மறைமுகமாகவே பாதிக்கும் என்றும், அதே சமயம் அவர்களை தக்க வைக்க ஒரு எம்பி சீட் கொடுத்தால் கண்டிப்பாக உட்கட்சி பூசல் வெடிக்கும் என்றும் அவர் அஞ்சப்படுகிறாராம். அது மட்டுமின்றி தொண்டர்கள் உணர்வுகளை மதிப்பளிப்பதா அல்லதோ தேர்தல் அரசியல் கட்டாயத்திற்கு படிவதா என்ற குழப்பத்தில்தான் எடப்பாடி பழனிசாமி இருந்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கிறது. அதிமுக உள்ள முக்கிய நிர்வாகிகள் பலரும் கூட இந்த ராஜ்யசபா பதவிக்காக தவம் கிடக்கிறார்கள். ஆனால் கட்சியின் வளர்ச்சிக்காக பல ஆண்டுகளாக உழைத்தவர்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் வலுத்து வருகிறதா? சொந்த கட்சியிலே தகுதியானவருக்கு இருக்கும் பொழுது வெளியாட்களுக்கு ஏன் சிவப்பு கம்பளம் என்ற கேள்வியெல்லாம் தலைமைக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து வருகிறது. இந்த வகையில்தான் கண்டிப்பாக எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை கண்டிப்பாக அவர்தான் முடிவெடுக்க வேண்டும். தேமுதிகவுக்கு கண்டிப்பாக ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டுமா என்பதை எடப்பாடி தான் முடிவுகளாம் செய்ய வேண்டும் என்ற அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.